ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ளார போக போகிறதில்ல, ஒரு லைன் கூட கோடிங் எழுத போகிறதில்ல. நம்ம ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தோம். ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது டீட்டெயிலை பற்றி சும்மா தியரட்டிக்கலாக கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எந்த மொபைலில் ரன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த லெவலுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஸோ நிறைய வெர்ஷன் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 2.2 பழைய வெர்ஷன் எடுத்துக்கலாமே. அந்த மொபைலுக்கு நம்ம அப்ளிகேஷன் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெர்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரோயோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு அதுக்கு வந்து ஏபிஐ லெவல் என்ன 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணோன்னா இது வந்து எந்த ஆண்ட்ராய்டு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் கூட அது ஒர்க் ஆகும். அதே 10ல் ரெடி பண்ணோன்னு வச்சுங்களேன், 8ல் ஒர்க் ஆகலாம், ஆனால் சில ஃபீச்சர்ஸு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஏபிஐ நம்ம எதை நம்ம யூஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறோமோ அதுக்கு கீழே இருக்கிறதுல எதில் வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனால் சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போகலாம். ஆனால் லோயர் வெர்ஷனில் நம்ம ரெடி பண்ணோன்னா எந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ஹையரில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்திருக்கு. ஸோ லாலிபாப்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாலிபாப் ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்துக்கே எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான்னா கூகுளில் டெவலப் பண்ணி நமக்காக ஃப்ரீயாக கொடுக்குறான். அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம கோடிங் எழுத தேவையில்லை. ஸோ அப்போது அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். லாலிபாப்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரோயோ இருக்குது, ஜிஞ்சர் பிரெட் இருக்குது, ஹனி கோம்பு இருக்குது. ஸோ இப்போ ஜிஞ்சர் பிரெட்னா கண்டிப்பாக இதில் இருக்கிறத விட நிச்சயமாக ஏதோ ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போது கரெக்டாக இந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணணும். ஆனால் இது செலக்ட் பண்ணோன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கிறது இதில் வந்து ஒர்க் ஆகலாம், இல்லை ஆகாமையும் போகலாம். ஏன்னா இதில் இருக்கிற நம்ம எந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோமோ அது இதில் இருக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒர்க் ஆகாமல் போகலாம். இல்லை ஸ்க்ரீன், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர மொபைலினுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரெசல்யூஷன். ஈவன் நம்ம கம்ப்யூட்டர் கூட அந்தளவுக்கு ரெசல்யூஷன் இல்லை நிறைய பேருடைய கம்ப்யூட்டரில். ஆனால் அந்த மொபைலினுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரெசல்யூஷனாக இருக்குது. அப்போது நம்ம ஹையர் லெவல் ஏபிஐ போகும்போது ஹையர் ரெசல்யூஷனில் ஒர்க் ஆகிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கும். ஆனால் அந்த ஏபிஐயை கண்டிப்பாக லோயர் லெவலுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி நம்ம ஏபிஐயை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஏபிஐக்கு தகுந்த மாதிரி டிவைஸ்னுடைய ஃபீச்சர்ஸ் மாறும். அதே மாதிரி அந்த ரிசோர்ஸ் ரிக்குவயர்மெண்ட் மாறும், அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாறும். ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்னா பேசிக்கலான ஒரு விஷயம் ஆண்ட்ராய்டினுடைய ஏபிஐ லெவலை நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ இதை தான் நான் வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் ஒரு 3 மட்டும் இங்கே காமிச்சிருக்கேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் இப்போ ஒரு முறை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எஸ்டிகே மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்னென்ன வெர்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எப்படி பார்க்கணும் என்னன்றதெல்லாம் நான் பின்னால் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.